வணக்கம் டு டைப்பிங் எக்ஸ்பெடிஷன் 1008 சாயில் ப்ராஜெக்டில் இன்னைக்கு நானும் கண்ணா அண்ணனும் தேவி ஸ்ரீ பராசக்தி காளியம்மன் ஆலயம் பொக்கோ அசாம் டைப்பிங் பேரால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் வந்து தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஆலயம் பார்த்தோமா வீட்டு வரிசைக்கு நடுவில் இருக்குது, அதாவது தாமானுக்கு நடுவில் இருக்குது. ஒரு வீடு பக்கத்து வீடு நடுவில் பார்த்தோமா கோவில். இந்த ஆலயத்தை வந்து ரொம்ப அழகாக பராமரிச்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் அழகான ஹார்ட் ஒர்க்கும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலய தற்பொழுது திருப்பணியில் இருக்கிற வாசி உங்களால் முடிஞ்ச காணிக்கை, உங்களால் முடிஞ்ச நன்கொடை இந்த ஆலயத்துக்கு நீங்களும் கொடுக்கலாம். இதே வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்மளோட இன்டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டு ஒருபடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ஆலயத்தில் மண் எடுக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை. அதனால் அம்பாலோட அபிஷேகம் பண்ண குங்குமம் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு. ப்ரீவியஸ் எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன், குங்குமம் எடுக்கிற ஒரு ஹேபிட் வந்து மங்களநாயகி அம்மன் ஆலயத்திலேருந்து தான் உருவானுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய ஆலயம் வந்து குங்குமம் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க விஷுவல் தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. இந்த ஆலயத்தை நீங்களும் உங்களோட கான்ட்ரிபியூஷன் பண்ணி இந்த ஆலயத்தை நல்லா சரியாக வழி நடத்தி வரலாம். இந்த ஆலயத்துக்கு உண்டான எல்லா டாக்குமெண்ட்டும் வந்து வெரிஃபிகேஷனில் தான் இருக்குது. அதே நேரத்தில் இந்த அம்பாலோட விசேஷத்தை வந்து நீங்கள் பார்த்தா மட்டும் தான் உணர முடியும். பழங்காலத்து சிலையை இன்னும் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆலயத்தை ஒட்டி பல ஆலயங்கள் சுற்றி நாங்கள் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, அதே நேரத்தில் பல விதமான ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி நிறைய விஷயம் செய்யணும்னு நினச்சிருந்தோம். நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணால் அம்பாள் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவாங்க சொல்லுவாங்களே, அதே போன்று தான் நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மேப்பிங் பண்ணி இந்த கோயிலுக்கு அடுத்த கோயிலுக்கு பண்ணலாம்னு நினச்சோமா, அது எல்லாத்தையும் மாற்றி விட்டுருந்தாங்க. அதுபோல தான் 652வது ஆலயமாக அருள்மிகு தவ முனீஸ்வரர் ஆலயம் மூக்கின் துப்பாயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயத்துக்கு சார்ந்து இருக்கிற ஆண்டு பூஜை ஒன்று நடக்க போகுது. அதனால தான் இந்த ஆலயத்தை வந்து அலங்காரமாக வச்சுருந்தாங்க. இந்த ஆலயத்திலேருந்து ஒருபடி மண் எடுத்திருந்தேன். அந்த ஆலயத்தோட நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தவ முனீஸ்வரர் பேரில் ரொம்ப குறைவான ஆலயம் தான் இருக்குது. நான் பல முனீஸ்வரர் பார்த்துருக்கேன். இதுதான் முதல் முறையாக சில வடிவத்தில் இருக்கிற தவ முனீஸ்வரர் பார்க்குறேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட பயணம் எங்கள் கையிலே இல்லை. எந்த ஆலயம் தான் அழைக்குதோ அந்த ஆலயத்துக்கு நாங்கள் போகிறோம், மண்ணு கிடைக்கிது, எடுக்கிறோம், போய்கிட்டே இருக்கோம். அப்படியே கடந்து போயிட்டு இருக்கிற பாதைகளில் பல ஆலயங்கள், புது புது ஆலயங்கள், கண்ணாண்ணனுக்கே தெரியாத ஆலயங்கள், நிறைய ஆலயங்கள் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி, அதே நேரத்தில் குலசாமி வழிபாட்டில் இருக்கிற பல ஆலயங்கள் இன்னமும் பொதுமக்கள் வந்து பராமரிச்சுட்டு இருக்குது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 653வது ஆலயமாக கடந்த எபிசோடில், அதாவது டைப்பிங் எக்ஸ்பெடிஷன் வந்து பல மாதத்துக்கு முன்னாடி நான் வரும்போது, இந்த ஆலயத்துக்கு வரும்போது மதுரை வீரனே வந்து குரல் கொடுத்த மாதிரி ஒருத்தர் சொல்லியிருந்தார், மண் இன்னைக்கு தர முடியாது, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை நிராகரிச்சிருந்தார். அதே போல் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆலய நிர்வாகத்துக்கு கேட்கும் போது, இந்த ஆலயத்தில் 3 கோவில் மண் இருக்குது, 3 கோவில் மண் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தாராளமாக எடுத்துக்குங்க, உங்களை நாங்கள் எதிர்பார்த்தோம் சொல்லியிருந்தாங்க. இந்த வேலை டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முதல் ஆலயம், இந்த ஆலயத்தில் இந்த காம்பவுண்ட்லேயே 3 ஆலயம் இருக்குது. முதல் ஆலயமாக அருள்மிகு தேவி சப்தகன்னி ஆலயம் தாமான் ஹாப்பி பார்க்கில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் கிடச்சி. இந்த ஆலயத்து பக்கத்துலேயே பார்த்தோமா மழை நீர் நதி இருக்குது, அதாவது மலையிலேருந்து வர ஒரு நதி இருக்குது. முன்புள்ள காலத்தில் இந்த அம்பாள் வந்து இந்த நீரில் குளிக்கிறதா ஒரு ஐதீகம் இருந்துச்சு. அதனால தான் இந்த சிலை வடிவத்தை வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு உண்டான விசேஷ கால பூஜைகள் அவ்வளோ இருக்குது. பட் பொதுமக்கள் சில பேருக்கு மட்டும்தான் தெரியுது. நானும் சப்தகன்னி ஆலயங்கள் சொல்லிட்டு ரொம்ப குறைவான பேராலே வந்து 2-3 இடத்துல தான் இருக்குது. இன்னமும் வச்சு பராமரிச்சுக்கிட்டது பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் இந்த ஆலயங்கள்லாம் வந்து நம்மளோட என்செஸ்டராக சொல்கிறது, அதாவது பாட்டன் முப்பாட்டனாக கருதப்படுற ஆலயங்கள் இன்னமும் வளமாக வச்சு வணங்கிட்டு வராங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கம்பவுண்ட்குள்ளே இன்னும் 2 ஆலயம் இருக்குது. அடுத்த ஆலயம் நம்ம பார்க்க போகிறது வந்து வீரனோட ஆலயம். மிகப்பெரிய சிலை, 5 பேர் ஒன்றா அமர்ந்து இருக்கிற ஒரு இடத்த வந்து பார்க்க முடிச்சு. ஆலயத்தோட பேர் ஓம் வீர காட்டு முனீஸ்வரர் ஆலயம் தாமான் ஹாப்பி பார்க் கமுத்திங் பேரா. சப்தகன்னி ஆலயத்துக்கு முன்புறமே இந்த 5 பேர் உட்காந்துருப்பாங்க. முனீஸ்வரர் பார்க்கலாம், சங்கிலி கருப்பரை பார்க்கலாம், அதே நேரத்தில் மதுரை வீரனை பார்க்கலாம், கூடவே பார்த்தா மாடனை பார்க்கலாம், சடாமுனியை பார்க்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரே காம்பவுண்ட்குள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. இந்த வேளையில் இந்த ஆலயத்தை பார்க்கும்போது எனக்கு பெரிய கூஸ்பமாக இருந்துச்சு. ஏன்னா கடந்த எபிசோடில் வந்து அந்த ஐயா எனக்கு சத்தம் போட்டு நாதி ஆயிடுச்சு, இன்று போய் நாளை வா அப்படி சொன்னார்ல. அப்போது இந்த ஊருக்கு திருப்பி வந்தேன்னா இந்த ஆலயத்தில் வந்து மண் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். அதே போல் எனக்கு அமைஞ்சிச்சு. இந்த வேளையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த ஆலயத்தை ஒட்டி பக்கத்திலே வந்து ஒரு காளியம்மன் ஆலயம் இருக்குது.
ஆலயத்தோட பேரு ஓம் சடை மயான காளியம்மன் ஆலயம். இந்த விஷுவலை பார்த்தீங்கன்னா அம்மன் என்னமோ சின்னதாக இருக்கிற மாரி உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலி என்னோட 2 மடங்கு பெரிய சைஸில் இருக்காங்க. ரொம்ப கூஸ்பாமாக இருந்துச்சு. நாங்கள் பக்கத்தில் நிற்கும் போது அம்பாலே நின்று அந்த அந்த பெருமூச்சு ஓடுற சவுண்டு இருக்குமே அதுமாரி ஃபீல் பண்ணிச்சு. இடமே நல்லா ப்ரீஸாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த காம்பவுண்ட் பார்த்தா ரொம்ப அழகாக புல் அடித்து சுத்தம் பண்ணி அலங்காரம் பண்ணி அழகுபடுத்தி தினமும் வந்து விளக்கேற்றிட்டு போகிறாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் வந்து எக்ஸாக்ட்லி பார்த்தோமா சைடில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அது பின்புறத்தில் தான் இந்த ஆலயமே இருக்குது. அதுவும் ஒரு சின்னதாக ஒரு ஆறு கடந்து போகுது. அந்த 3 பேர் ஒரே காம்பவுண்டில் உட்கார்றது பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 656வது ஆலயமாக ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் ஜலான் பத்துலாப்பான் த்ரோங் பேரால போய் மண்ணெடுக்க வந்திருந்தேன். முதல்ல சொல்லியிருந்தேன்ல, நாங்கள் ஒரு இடத்துல ரூட் மேப் போட்டால் எங்களோட ரூட் மேப்பை வேறு இடத்துல கூட்டு போகிறது தான் தெய்வத்தோட சித்தாந்தம் சொல்ல முடியும். நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, இந்த இடத்துல மண் எடுத்துட்டீங்க வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை அழைச்சிட்டு வந்தவர் தான் அடுத்தடுத்த ஆலயத்துக்கெலாம் கூட்டு போகிறாரு. இந்த முனீஸ்வரர் ஆலயம் வந்து ஒரு எஸ்டேட்டில் இருக்கிற ஒரு காவல் தெய்வமாக தான் இருக்காங்க. இந்த ஆலயத்தில் அனுமதி எடுத்த பிறகு இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தோம். இந்த இடமே ரொம்ப ரொம்ப அமைதியாக சாந்தமாக யாரோட நடமாட்டம் இல்லாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த ஆலயத்தை கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணாலே அதோட வைப்ரேஷன் ஃபீல் பண்ண நினைக்கிறேன். அடுத்து த்ரோங்கில் எங்கெங்கே பார்க்க போகிறோன்னு நீங்கள் நாளைக்கு வந்து பாருங்கள் வீடியோஸை. இது கமுத்திங் எக்ஸ்பெடிஷன். நாளை சந்திப்போம்.